நீதிமொழிகள் 11:27. பாருங்க, நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயை பெறுவான். இது ஒரு நன்மையா இல்லையா? ஆலயத்துக்கு அல்லேலூயா. நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நன்மை செஞ்சு செஞ்சு சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நன்றியே இருக்காது. நன்மை செஞ்சுக்கிட்டே இருப்போம், அவங்களுக்கு நன்றியே இருக்காது. நான் ஆண்டவர் சொல்றாரு, நன்மை செய்யறதுல சோர்ந்து போகாத. அல்லேலூயா. தளராம இருந்தா கேளுங்க. யாரும் தளர்வுல இருக்கிறீங்க, நீங்க தளராம இருந்தா ஏற்ற காலத்துல இருப்பீங்க. அல்லேலூயா. நீங்க சோர்ந்து போயிட்டீங்க, தளர்ந்து போயிட்டீங்க அப்படின்னா என்ன செய்ய முடியும்? அறுக்க முடியாது. இவ்வளோ நாள் ஒருத்தன் விதைக்கிறான், அப்புறம் தண்ணி பாய்ச்சிறான், கரெக்டாக களை எடுக்கிறான், சரியான பருவம் வரும்போது அறுக்க முடியாது. ஏன் அறுக்க முடியாது? தளர்ந்து போயிட்டீங்கன்னு அர்த்தம். ஏன் நான் இந்த ஒரு ஜபத்தையும் நம்ம ஜெபிக்கிறோம், முயற்சி பண்ணுறோம், நிறைய நன்மை செய்கிறோம், ஆனால் நீங்கள் இடையில என்ன செஞ்சிட்டீங்க? தளர்ந்து போயிட்டீங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எதை செய்தாலும், என்னது எதை செய்தாலும் அதை யாருக்குன்னு செய்யுமா? ஆண்டவருக்குன்னு செஞ்சிட்டீங்கன்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட தான் பலனை பெறுவீங்க. இந்த பிள்ளைக்கு, இந்த இவருக்கு, இந்த அவங்களுக்கு ஒரு நன்மையை நாங்கள் செய்கிறோம், நம்ம செய்கிறோம். அப்படி இருக்கும்போது அவங்களோட கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா செய்யவே முடியாது அடுத்த தடவை. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவருக்காக, ஆண்டவர் சொன்னதுக்காக, ஆண்டவர் விரும்பினதுக்காக அந்த நன்மையை நம்ம செஞ்சோம்னா ஏற்ற காலத்தில் அறுப்போம். யார் உங்களுக்கு பலன் கொடுக்குறவரு? ஆண்டவர் சொல்றாரு, பழி வாங்குதல் எனக்கு. பழி மட்டும் வாங்கிறாரு. பழி வாங்குதல் யாருக்குரியது? காணிக்கை யாருக்குரியது? அதை ஒத்துக்கிறீங்களா? ஆராதனை யாருக்குரியது? மகிமை யாருக்குரியது? தானம் எல்லாமே கத்துது. அப்ப பழி வாங்குதல் யாருக்குரியது? அதை ஏன் நீங்க எடுத்துக்கிறீங்க? எடுக்கக்கூடாதுல்ல? ஆண்டவரோட தான் எடுக்கலாமா? இப்போ நான் சொன்னேன் காலையில் டைமுக்கு வரணும், ஆண்டவரோட டைம் எடுக்காதீங்க. அப்போ ஆண்டவருடைய பழி வாங்குதலையும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அவர் தான் பழி வாங்குவார். அல்லேலூயா. பழி வாங்குவார். அவருக்கு இஷ்டப்பட்ட நேரத்தில் பழி வாங்குவார். டைம் கொடுப்பாரா இருக்கும். நீங்கள் சொன்ன மாத்திரத்தில் செய்ய முடியாது. அவர் நீங்கள் ஆட்டி வச்ச பொம்மை கிடையாது. அவர் எனக்கு எப்படி செய்கிறாங்க பாருங்க ஆண்டவரே அப்படின்னா உடனே பார்த்துக்காரா? அல்லேலூயா. அவர் எத்தனையோ காரியங்களை நீ ஜாக்கிரதையாய் நியாயப்பிரமாணங்களை செய்ய கவனமாய் இருப்பாயானால் நீ இந்த உடன்படிக்கையை கவனமாய் இருப்பாய். இப்படி ஜாக்கிரதை எத்தனையோ ஜாக்கிரதை இருக்குது. தலைப்பு ஜாக்கிரதை தான். இல்லையா? இந்த ஜாக்கிரதையா இருங்க ஆண்டவர் சொல்றதையே நம்ம ஜாக்கிரதையா இல்லை. அப்ப நீங்க ஒரு வார்த்தை, இவங்க எனக்கு இப்பெல்லாம் செய்யறாங்க ஆண்டவர், இவங்க நீங்க பழி வாங்கணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் பழி வாங்குவாரு? வாங்க மாட்டார். அல்லேலூயா. சில டைமில் நீங்கள் சொல்லாமே பழி வாங்கிடுவார். அல்லேலூயா. ஆண்டவர் பழி வாங்கினா அது ரொம்ப மோசமாக இருக்கும். நம்மளே கண்ணீர் பிடிக்கிற மாதிரி. யோசேப்பை பிடிச்சிக்கிட்டு சகோதரர்கள் யோசேப்பு எல்லாம் சேர்ந்து கதறி அழுகுறாங்க. அல்லேலூயா. பஞ்சம் பட்னியாக வந்து எங்கே சேர்றாங்க? ஒருவேளை யோசேப்பு இடத்துல இல்லைன்னா இந்த குடும்பம் என்ன செஞ்சிருக்கும்? அவ்வளோ சீக்கிரம்லாம் வாங்கிட்டு போக முடியாது. எகிப்தில் லைன் நிற்கணும், கியூ நிற்கணும், அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு தான் தருவாங்க. அடிமையாக இருந்தது என்னென்னமோ நடந்திருக்கும். திரும்ப அவங்க போய் என்ன செய்ய முடியாது. இப்போ நன்மையை தேடுகிறவன் என்ன பண்ணுவான்? ஜாக்கிரதையோடு தேடுகிறவன் படிங்க தயையை பெறுவான். அந்த சமூகத்தில் இன்னும் நீங்கள் தயையை பெறலை. சில விஷயங்கள், சில கடன் பாரங்கள் என்னை சூழ்ந்துட்டு இருக்கு. சில விஷயங்கள் எனக்கு கேட்கப்படல. சில விஷயம் மாறவே மாட்டேங்குது. அப்போ நன்மை என்ன செய்யணும்? ஜாக்கிரதையாய் தேடணும். இதெல்லாம் நன்மை. அல்லேலூயா. மனுஷருக்கு பிரயோஜனமானவர்களை போதி அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆண்டவர். ஏன் இந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் அடிக்கடி இந்த விஷயங்களா எடுத்து போதிச்சுட்டு இருக்கேன்? அநேகருக்கு கொஸ்டின் இருக்கும். ஆனால் நான் எவ்வளோதான் ஜெபிச்சாலும் ஆண்டவர் இப்படிப்பட்ட விஷயங்களை தான் எனக்கு கொடுக்குறாரு. அல்லேலூயா. ஏன்னா மனுஷருக்கு பிரயோஜனம், நன்மையும் பிரயோஜனமான. சும்மா நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டா அது பிரயோஜனமா? எப்படி வேணா இருப்ப. ஒரு சின்னதாக ஒரு நாற்று இருக்கும், ஒரு பெருசாக ஒரு நாற்று இருக்கும், சிலது விளையாமல் காஞ்சி போய் கிடக்கும். எல்லாத்தையுமே ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா அது திருத்திக்கணும், அது மாற்றிக்கணும், கொஞ்சம் உரம் போட்டுக்கணும், சிலது கட் பண்ணி எடுக்க வேண்டியதை எடுக்கணும். அதெல்லாம் பண்ணால் தான் என்ன செய்ய முடியும்?
ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்ம அவர் செய்ய வேண்டியதை அவர் ஆசீர்வதிச்சிருவாரு. அப்படியே ஆசீர்வதிச்சா என்ன பண்ண முடியும்? முள் பூண்டார், முள்செடியும் முள் பூண்டுமாய். எவ்வளோ மழை பெஞ்சாலும், எவ்வளோ தண்ணி குடிச்சாலும், எவ்வளோ வசனம் கேட்டாலும் கொடுக்குற கனிகளை பார்த்தீங்கன்னா எல்லாம் கசப்பான கனி, முள் செடி இப்படி வளர்ந்துருக்கு. ஹல்லேலூயா. அதை ஆசீர்வதிச்சா என்ன ஆகும்? நீங்களே சொல்லுங்க. இருக்கிறத அப்படியே ஆசீர்வதிச்சா நாடு ஃபுல்லாக அந்த முள் செடியை வெட்டி போடுன்றாங்க. ஹல்லேலூயா. நிலத்தை கெடுக்குதான். அப்போ நிலத்தை கெடுக்குது, பூமியை கெடுக்குது. தேவனுடைய வசனங்களை, தேவனுடைய ஆசீர்வாதங்களை உறிஞ்சு என்ன செய்யுது? இது கேரக்டர்ஸ் எல்லாம் ஸ்பாயில் ஆகி கிடக்கிறனால, இருதயம் கெட்டு போய் கிடக்கிறனால அதுல இருந்து என்ன வருது? அதே முள்ளு செடி, அதே முள்ளுகனி, அதே முள்ளா வந்து சேரு. ஹல்லேலூயா. இதை உருவாக்கவா ஆண்டவர் இந்த மாதிரிலாம் செய்கிறாரு, ஆசீர்வதிக்கிறார். சொல்லுங்க. தீத்து 3:8 வாசிங்க. இந்த வார்த்தை உண்மை உள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாக இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமுமானவைகள். நீங்க ஒருவேளை எனக்கு நன்மை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லபடியா இருக்கணும், நான் நல்ல ஆசீர்வாதமா எடுக்கும் போதே பாருங்க, நல்ல கத்திரிக்காய், நல்ல தேங்காய், நல்ல முருங்கைக்காய், எல்லாமே நல்லது, நல்ல கறியா பார்த்து வாங்கணும், எல்லாமே நல்லதுதான், நல்ல துணியா பார்த்து வாங்கணும், நல்ல பழமா. இப்போ வீட்டில் ஸ்வீட் இருக்குன்னா அதுலேயும் நல்ல ஸ்வீட்டாக பார்த்து நான் எடுத்துக்கணும். இப்படிலாம் தோணுது இல்லை. ஆண்டவர் மனுஷருக்கு எது பிரயோஜனம்னு சொல்றாரு, எது நன்மைன்னு சொல்றாரு பாருங்க. எது பிரயோஜனம் உள்ளது, எது நன்மை உள்ளது அப்படின்னு பார்த்தா, நன்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாக இருக்கும். ஜாக்கிரதையா நற்கிரியை. நீங்க ஒருவேளை உங்களுக்கு இந்த விஷயம் அசட்டையா கூட ஒருவேளை இருக்கலாம். என்னத்த ஒரு விஷயம் நல்லது செய்யணும், அவ்வளவுதானே. அதை குறித்து எவ்வளவு எழுதி கருத்துறீங்களா? ஆண்டவர் நல்ல கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையா இருக்கணும், ஜாக்கிரதையா தேடணும். ஒரு பிள்ளைய ஒரு கும்பல கூட்டிட்டு போறோம் அப்படின்னா எப்படி கையை இறுக்கி பிடிச்சிருக்கீங்க? ஒரு மால்ல கூப்பிட்டு போறீங்க, சின்ன பிள்ளைய கூப்பிட்டு போனா எப்படி நம்ம ஜாக்கிரதையா பிடிச்சிப்போம் அந்த பிள்ளைய. ஒரு நகை ஏதோ ஒரு விஷயம் விலை உயர்ந்ததை போட்டுக்கணும், எவ்வளோ ஜாக்கிரதையா நல்லா டைட் பண்ணி, திருகாணிலாம் டைட் பண்ணி, இல்லையா புது வாட்ச் வாங்கிட்டு நல்லா இதெல்லாம் போட்டோமா அப்படின்னு சொல்லி எல்லாம் உத்து பார்த்து போறோம். இல்லையா இது போல ஆண்டவர் நல்ல கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையா இருக்கணும். இதுதான் மனுஷருக்கு பிரயோஜனமானது, நன்மையானது. பிரயோஜனமானது இதுதான். நன்மையை தேட சொன்னார், ஜாக்கிரதையா தேட சொன்னார. இப்ப இந்த நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமானது இதுதான், நல்ல கிரியைகளை செய்யும். அப்ப நல்ல கிரியைகளை நான் செஞ்சுமே இப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன்னு அழுதுட்டு இருந்தா எப்படி? அவர்தான் ஜாக்கிரதையா செய்ய சொல்றாருல்ல. ஹல்லேலூயா சொல்றாருல்ல. இத்தனை பேருக்கு நான் சொன்னது புரியுது? ஹல்லேலூயா. இந்த பக்கம் யாருக்கும் புரியல, புரிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. அப்ப நீ அதை ஜாக்கிரதையா செய்யாதபடி நிறைய விஷயம் அவன் போராடும். அதான் அதுக்கு அர்த்தம். நிறைய விஷயம் என்ன செய்யும். அப்ப நான் இதுக்கு என்ன செய்யணும் ஆண்டவரே? எபிரேயர் 2:1. நான் ஏன் ஆவிக்குரிய விஷயங்களை, அதே விஷயங்களை நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன்னா அதை சரிப்படுத்தினா ஆத்மா வாழ்கிறது போல என்ன செய்ய போற? சுகமா இருப்பீங்க. எல்லாவற்றிலும் வாழ்ந்து ஒரு விஷயம் கூட குறைவுபடாது, எல்லா பகுதியிலையும் வாழ்ந்து சுகமா இருப்பீங்க. ஹல்லேலூயா. அதனாலதான் ஆத்மாவை சரி செய்கிற வசனங்கள்ல ஆண்டவர் உங்களுக்கு போதிக்கிறார். எபிரேயர் 2:1. கேட்டவைகளை விட்டு விலகாதபடி. இதுவரைக்கும் ஒரு சில விஷயத்தை நீங்க கேட்டிருக்கிறீங்க. ரட்சிக்கப்பட்டதுல இருந்து நான் கேட்டதை விட்டு என்ன செஞ்சிடக்கூடாது. அப்ப கேட்டவைகளை விட்டு விலகிறதுக்கு நிறைய விஷயம் உங்களுக்கு என்ன செய்ய போகுது வரும் வாழ்க்கையில. நீ இருந்த பரிசுத்தம், நீ இருந்த ஒழுங்கு, நீ இருந்த காலையில எந்திரிச்சிருப்ப, எல்லாத்தையும் மாத்துறதுக்கு ஆள் வரும். ஹல்லேலூயா. அதெல்லாம் மாத்துறதுக்கு யாரு வரா? ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதக்கூடியவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்கிறதே ஜாக்கிரதையா கவனிக்கணுமா. ஏன்னா தேவதூதரால் சொல்லப்பட்டது. தேவதூதரால் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அந்த மந்தை மேய்ப்பர்கள்ட்ட சொன்னாங்க, உன்னதத்துல தேவனுக்கு மகிமையும் பூமியில சமாதானமும் பிறந்திருக்கு. இல்லையா ஒரு ரட்சகர் நமக்கு பிறந்திருக்காரு. அப்பெல்லாம் என்ன சொல்றாங்க, ஆண்டவரை குறித்து உங்களுக்கு ரட்சகர் பிறந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது
ஆண்டவர் இதெல்லாம் ஆண்டவர் இப்படிலாம் சொல்லாம எனக்கு பண்ணிட்டீங்களா ஆண்டவர், நீங்க சொல்லாத அளவுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் சொல்ல வைத்திருக்கிறார், அதை நம்ம கேட்க வைத்திருக்கிறார். இதை விட்டு விலகாதபடி என்ன செய்யணும்? அல்லேலூயா. பாருங்க, முதலாவது யார் மூலமா அறிக்கப்பட்டது? ஆண்டவராலேயே. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறதுன்னு ஆண்டவர் மூலம் பிரசங்கம் இதுதான். சரியா? அடுத்தது பாருங்க, அந்த அப்போஸ்தலர்கள், சீஷர்கள் எல்லாருமே என்ன சொல்ற, பலவித வரங்கள்னால எல்லா விஷயத்தையும் ஆண்டவர் திருப்பி ரட்சிப்பை குறித்து என்ன சொல்றாங்க? சாட்சி சொல்றாங்க. இந்த வேதம் முழுவதும் அதான் எழுதப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றி இருப்போமானால், ரட்சிப்பை குறித்து கவலை இல்லாமல் இருக்கக்கூடாது. இல்லையா? நம்ம அடுத்து என்ன படிக்கணும், அடுத்து என்ன வேலைக்கு போகணும், அடுத்து நம்ம என்ன செய்யணும், வாழ்க்கையில் கல்யாணம் ஆயிடுச்சு, அப்புறம் வீடு கட்டணும், கார் வாங்கணும், இப்படி யோசிக்கிறீங்க. இல்லையா? ஆனால் இந்த ரட்சிப்பை குறித்து ஆண்டவர் கவலையே நீ படாத, எந்த விஷயத்துலையும் உன் கவலையெல்லாம் கொண்டு வந்து என் மேலே வச்சிரு, நீ எந்த பாரமும் சுமக்கக்கூடாதுன்னு சொன்னவர் சுவிசேஷ பாரத்தை சொன்னார். சுமக்கிறதுக்கு சுவிசேஷ பாரம், படுறதுக்கு கவலைன்னு ஒன்று வச்சா அந்த ரட்சிப்பை குறித்து கவலைப்படுன்னு சொல்லுவோம். இன்னைக்கு உங்கள் ரட்சிப்பை குறித்து நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வருஷத்தில் பெற்றிருப்பீங்க, ஒரு மாதத்தில் பெற்றிருப்பீங்க அந்த ரட்சிப்பை. அந்த ரட்சிப்பை குறித்து என்ன செய்யணும்? கவலையற்றிருப்போமானால் தண்டனைகள் நமக்கு வரும். அப்போ ரட்சிப்பை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதுவரைக்கும் கேட்டதை விட்டு விலகாதபடி என்ன செய்யும்? மாயைகள் உங்களை போட்டு என்ன செய்யும்? சந்தோஷமான மாயைகளும் இருக்கு, கவலையான மாயைகள் கொண்டு வர்றதும் இருக்கு, சோர்வுகள் இருக்கு. அல்லேலூயா. நம்மளை அந்த அந்த அறுக்க விடாதபடி நம்ம எவ்வளோ நாள் கர்த்தருக்கு ஓடின ஓட்டத்தை, அதுதான் பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டம் போராடின, ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து. அப்ப நல்ல போராட்டம் இருக்கு, ஓட்டம் இருக்கு, விசுவாசத்தை காத்துக்கொண்டே. இதை பண்ணாதான் நீதியின் கிரீடம். நீதி இல்லாம உங்களுக்கு கிரீடம் கிடைக்காது. சும்மா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு, நான் நன்மை பெறுறேன், அது எல்லாம் ஆசீர்வாதம். நீதி கிரீடம் நம்ம தலையில இருக்கணும். அது யாருக்கு கிடைக்கும்? நல்ல போராட்டங்களை போராட்டம். ஒருத்தண்ட போய் சண்டை போட்டு அந்த போராட்டத்தில் ஜெயிச்சு வர்றது அப்படி கிடையாது. உனக்கு தேவையில்லாத விஷயத்தை கொண்டு வருவான். அல்லேலூயா. இல்லாத சொல்லும் போது என்ன செய்ய சொல்லியிருக்காரு ஆண்டவர்? மகிழ்ந்து கனி கொடுங்க, பரலோகத்தில் உங்களுக்கு அக்கௌண்ட் என்ன செய்யணும் இருக்குது. பரலோகத்துக்கு போனீங்கன்னா நீ பணக்காரனா இருக்கணும்னு நினைச்சு, நான் இந்த ஊர்ல பணக்காரனா இருக்கணும் என்னென்னமோ சொல்றோம். சிலவங்க பார்த்தீங்கன்னா தாய் தகப்பனெல்லாம் திட்டுவாங்க, என்ன நீ சேர்த்து வச்சிருக்கிற, அவங்கெல்லாம் பாரு அப்படி வச்சிருக்காங்க இப்படி வச்சிருக்காங்க. படிக்காம ரிக்ஷா எழுதிட்டு இருக்கவர்கிட்ட போய் இதெல்லாம் கேட்டா என்ன நடக்கும்? இல்லையா? என்னமோ இந்த உலகம் என்ன செய்யுது? உலகத்தின் பொருளுக்காக யோசிக்குது. பரலோகத்துல போய் என்னைக்காவது நீங்க அதெல்லாம் சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா? எல்லாம் ஜெபிக்கிறீங்க, உபவாசிக்கிறீங்க. பரலோகத்துல இன்னைக்கு என்ன அக்கௌண்ட் போட்டு வச்சிருக்கோம், அக்கௌண்ட்ல நமக்கு இன்னைக்கு என்ன இருக்கும் அப்படின்னு ஒரு வேளை யாராவது சிந்திச்சிருக்கிறீங்களா? அது என்ன, எப்படி அக்கௌண்ட் ஏறும் உங்களுக்கு? இல்லாதது சொல்லும் போதுதான். செய்யாத சொல்றாங்க, இல்லாத சொல்றாங்க, எதுக்கு என்னை இப்படிலாம் பேசுறாங்க, இப்படிலாம் நீங்க நினைக்கிற ரிட்டர்ன் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட்லாம் ஏறாது. உங்களுக்கு ஒன்று சொல்ல மாதிரி வாயை மூடு, எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி முடிச்சிங்கன்னா அதெல்லாம் அக்கௌண்ட்லாம் ஏறாது. அது கர்த்தருக்காக சகிச்சிங்கன்னா மட்டும்தான். அல்லேலூயா. ஏதோ நீங்க ஒரு தவறு செஞ்சு அப்பா அமைதியா இருப்பீங்கல்ல, அதுவும் கிடையாது. அப்ப நம்ம இதுவரைக்கும் கேட்டவைகளை விட்டு, ரட்சிக்கப்பட்டதுல இருந்து அநேக வசனங்களை கேட்டிருப்போம், ஆத்துமாலை சேகரிப்போம், அதை விட்டு விலகாதபடி திருப்பி அவைகளை என்ன செய்யணுமா? மிகுந்த ஜாக்கிரதையாய். இந்த வேதம் ஃபுல்லுமே இந்த ரட்சிப்பு தான், மீட்பு தான். இதை முடிச்ச பிறகு எங்க போகணும்? பரலோகம். இந்த ரெண்டு தான் இருக்கு, ரெண்டும் கிடையாது. அல்லேலூயா. மேரிக்கு எல்லாம் நீங்க ஆண்டவரை தேடினீங்கன்னா பரிதாபமானவர்கள். இது விஷயத்தை இந்த உலகமும் தேடுது. உயரணும், படிக்கணும், நல்ல ஞானியா இருக்கணும், படிப்பு முடிந்தவர்களா இருக்கணும். இவைகளெல்லாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது கூட கொடுக்கப்படாது. ஆண்டவருடைய ஐடியா அப்படிவாங்க, நீங்க அதை முன்னாடி தேடாதீங்க. அவங்களுடைய உலகம் எப்படி இருக்குன்னா அதுதான் அவங்க தேடுவாங்க.
இந்த உலகத்துல எப்படி மேன்மையா வரலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா என்ன முதல் தெரியும். அல்லேலூயா. என்ன முதல் தேடு. கர்த்தரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மை என்ன செய்யாது. ஒரே சிங்க குட்டி கூட தாட்சி அடைஞ்சு உட்காந்துரும் ஒரு நாளைக்கு சாப்பிடாம. ஆனா கர்த்தரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நன்மை குறைவுபடாது. இன்னைக்கு நன்மையை விரும்பி ஜாக்கிரதையோட தேடினீங்கன்னா உங்களுக்கு கர்த்தரிடத்துல இருந்து தயவு கிடைக்கும். கர்த்தரிடத்துல தயவு பெறவே முடியல அநேகரால. அல்லேலூயா. சும்மா நம்ம தேடுறோம், ரிசல்ட் என்னன்னா நிறைய பேர் பார்க்கவே மாட்டீங்க. ஏதோ போறோம், ஏதோ வரோம், ஏதோ ஜெபிக்கிறோம், சொல்றோம், சொல்றாங்க, நாங்க போனாங்க, இப்படிதான் போயிட்டு இருக்கீங்க வந்துருக்கீங்க. நம்ம போற நேரத்துல என்ன எனக்கு பெனிஃபிட் அப்படின்னு என்னைக்காவது யாராவது பார்த்தீங்களா? அதாவது நான் என்ன சொல்றேன்னா, அந்த ஆசீர்வாதங்களை அல்ல, தேவன் கொடுக்கிற சம்பத்துகள், தேவன் கொடுக்கிற காரியங்கள், தேவன் கொடுக்கிற சமாதானம், அல்லேலூயா, இதை குறித்து நீங்க யோசித்து பார்த்தீங்களா? அல்லேலூயா. இரண்டாவது பேதுரு 3:14 வாசிங்க. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையா இருக்கிறேன். எதுக்கு ஜாக்கிரதையா இருக்கணுமா? எவைகள் வர காத்திருக்கிற நாங்கள். மேல படிச்சு பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற வானம் 10ல வாசிச்சீங்கன்னா 3:10 இப்ப இருக்கிற வானம் வாசிக்கிறோம்னா கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். திருடன் வர மாதிரி வருமா? சொல்லாம வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போகும். பூதங்கள் வானமே இருக்காது. நினைச்சு வருது, வானமே இருக்காது. அடுத்தது பூதங்கள் வெந்து உருகி போகும். பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். எல்லாமே நம்ம இருக்கிறது எல்லாமே அழிஞ்சிடும். அல்லேலூயா. அப்ப நம்ம எங்க இருப்போம்? இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, வானம் பூமியை ஒளிந்து போனாலும் வார்த்தை என்று மாறாது. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை உள்ளங்கையில தாங்குறேன், ஏந்துறேன், சுமக்கிறேன்றதெல்லாம் என்ன செய்யுது? அப்பதான் நிறைவேறும். அல்லேலூயா. அப்ப நீ எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் இருக்கிற வானம் பூமி, அது நம்ம முன்னோர்கள்ல இருந்து இருக்கு, நம்முடைய பின்னோர்கள் வரைக்கும் வந்துட்டு இருக்க போது அந்த என்றைக்கும் இருக்கிற அந்த வானமே என்ன செய்யுது? நவுந்துருது. இப்படிப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறாது அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்க கூடாது. வேதத்துல இருக்கிற அநேக காரியங்கள் என்ன செய்யுது? நடந்துகிட்டே இருக்கு. கண்டிப்பா இதுவும் என்ன செய்யும்? நடக்கும். அது எப்பயாவது நடக்கும் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. இந்த பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் இருந்தாதான் என்ன செய்ய முடியும்? அந்த இடத்துல நம்ம அப்படி இந்த வானம் வெந்து பூதங்கள் எரிந்து உருகி போற போது வாக்குத்தத்தத்தின்படி நீதி வாசமாய் இருக்கும் புதிய வானங்கள், புதிய பூமி. இப்ப இங்க நீதியே இல்லை. இந்த பூமியில என்ன இல்லை? எங்க போனாலும் அநீதி தான். ஒரு ஸ்டேஷன், ஒரு எந்த இடம், ஒரு ஸ்டேஷன், பஸ்ஸில் ஏறும்போது, ஸ்கூல்ல, எங்கேயுமே என்ன செய்யல? நீதிக்கு இடமே இல்லாத அளவுக்கு போயிட்டு இருக்கு. ஆனா இந்த புதிய வானங்கள், புதிய பூமி உண்டாகும் போது என்ன செய்யுது? நீதி வாசமா இருக்கும், நீதி தங்கும். அல்லேலூயா. அப்ப அதுக்காக தான் நம்ம காத்திருக்கிறோம். அதுல நம்மளை என்றைக்கும் வாழ வைக்கும்படியாக ஆண்டவர் நம்மளை வேறு பிரித்திருக்கிறார். இப்படி வேறு பிரித்திருக்கிற நம்ம பிரியமானவர்களே, ஆகையால் பிரியமானவர்களே, ஆகையால் பிரியமானவர்களே, இதெல்லாம் வர காத்திருக்கிற நீங்கள், புதிய வானம் புதிய பூமி ஒரு நீதிவாசமா இருக்கிற இடத்துல என் ஆத்மா இளைப்பாற போகுதுன்னு சொல்லி சந்தோஷமா இருக்கிற நம்ம எப்படி இருக்கணுமா? கரையற்றவர்கள் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும். அப்போ உன்னை கரைப்படுத்த பிழைப்படுத்த என்ன விஷயம் இருக்கு? வந்துட்டே இருக்குது. உலகத்துல ரட்சிப்படைகிறதுல இருந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அவரை போற வரைக்கும் என்ன செய்யுது? கரைப்படுத்த பிழைப்பு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றேன், கேட்டதை விட்டு விலகாத, ஜாக்கிரதையா கவனி. அல்லேலூயா. நமக்கு நிறைய ஆண்டவர் ஆலோசனைகளை, நான் நடக்கிற வழியை பிரயோஜனமாயிருக்கிறத உனக்கு பொறுத்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுறேன்னு ஆண்டவர் சொல்றாருல. இந்த வழிகள் உன் கண்ணுக்கு பிரியமான வழிகள் அல்ல. உனக்கு பிடிச்ச மாதிரி ஆண்டவர் நடத்துவாருன்னு நீங்க நினைக்காதீங்க. அல்லேலூயா. அவரோட சித்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அவருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் வழிகள். அது உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணும்?
கொடுக்கணும், பழகிக்கணும் ஆண்டவர் சமூகத்துல. ஆண்டவருக்கு பிடிச்சது எனக்கு பிடிச்சதை என்ன செய்யணும், என் வாழ்க்கையை அந்த பரிசுத்தத்துக்கு நேரம் நடத்தணும். அதெல்லாம் யார் நடத்துவா? இந்த வாரத்துல ஒரு கொஞ்ச நேரம், 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் பிரசங்கத்தோட முடிஞ்சு போகுது. திருப்பி உங்களை பார்க்கும்போது ஒரு சில வார்த்தைகள் சொல்றதோட முடிந்து போகுது. அதை யார் செஞ்சுக்கணும்? நீங்க தான். அல்லேலூயா, நீங்க தான். அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடி அவர் பேசுவார். நம்ம கேட்டோம், எனக்கு உணர்த்துதலா இருக்குமா அப்படின்னு கேட்டோம். கரங்களை உயர்த்துனாங்க. உணர்த்துது. பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யக்கூடாது, மட்டுப்படுத்தக்கூடாது. ஆண்டவர் உணர்த்தும் போது அப்படியே அமுக்கி வச்சிங்கன்னா ஆண்டவர் பேசுறதே இல்லை. அநேகர் கரங்களை தூக்கல, ஏன் சொல்லிட்டீங்கன்னா மட்டுப்படுத்திட்டீங்கன்னு அர்த்தம். ஏன் அநேகர் கரங்களை தூக்கலன்னா நீங்க கண்டுக்கிறது இல்லை அவர் பேசுறது. அதனாலதான் உங்களால கரங்களை உயர்த்த முடியலை. மற்றவங்களுக்கு கொஞ்சமாவது ஊண்டி இருக்கு. அதனாலதான் அந்த அவங்க கரங்களை உயர்த்திட்டான். என்ன நடந்துடப்போ 5 நிமிஷம் தானே, 10 நிமிஷம் தானே, ஒரு பாட்டு தானே, என்ன சொல்லுங்க. நீங்க கடவுளை பார்க்கல, கர்த்தரை பார்க்கல, கர்த்தருடைய இதயத்தை அறியலை. உங்க இதயத்தை மட்டும் ஆண்டவர் அறியணும், மற்றவர்கள் அறியணும்னு சொல்லி நீங்க என்ன பண்றீங்க, ரொம்ப எதிர்பார்த்தல். அதுக்காக கண்ணீர், அதுக்காக வேதனை, அதுக்காக சண்டை, அல்லேலூயா, அதுக்காக ட்விஸ்டான காரியங்கள் பண்றது. ஏன் உங்களை மற்றவங்க அறிஞ்சிக்கணும்? சில இடத்துல ஃபோன் பண்ணிட்டு பரிதமான வார்த்தைகளை தன்னை கொடுத்தே சொல்றது. அப்படி போயிட்டேன், என்னை எப்படி கவனிக்கல, அப்படி கவனிக்கல. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ளும். ஆவியின் ஒருமை எப்படி காத்துக்கிறீங்க? எபேசியர் 4:3. நல்லா வாசிங்க. சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை எபேசியர் 4:3. சமாதான கட்டினால் ஆவியின் உரிமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிச்சோம்னா, நீங்க அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரம். எதுக்காக அழைக்கப்பட்டீங்க? இப்போ ஒரு பேங்கர், அவங்க எதுக்காக அழைக்கப்பட்டிருப்பாங்க? ஒரு போலீஸ், ஒரு வாட்ச்மேன், ஒரு டீச்சர், இப்படி ஒவ்வொரு ரகம் இருக்கு. அவங்க எதுக்காக அழைக்கப்பட்டிருக்காங்க? வாட்ச்மேன் வந்து போயிட்டு உள்ள உட்காந்துக்கிட்டு, ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு லெக்சர்லாம் எடுத்து வச்சுட்டு எழுதிட்டு இருந்தா எப்படி இருக்கும் சொல்லுங்க? டீச்சர் வந்து வாட்ச்மேன் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு வந்து வெளியில் நின்றுட்டு இருந்தா எப்படி இருக்கும்? பேங்க்ல வேலை பார்க்குறவங்க பியூன் மாதிரி டீ வாங்கிக்கிட்டோம், பியூன் வந்து அந்த இடத்துல அந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு உட்காந்துருந்தா எப்படி இருக்கும்? இது மாதிரிலாம் நீங்க தியானிச்சு படிக்கணும். உங்க அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. நான் எதுக்கு அழைச்சார் ஆண்டவர்? யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? ஆண்டவர் என்னை எதுக்கு அழைச்சார்? அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. இது எல்லாருக்கும் பொதுவானது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அழைப்பு இருக்கு, சரியா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அழைப்பு இருக்கு. ஆனா மொத்தமா எல்லாருமே எப்படி இருக்கணுமோ, ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணணும், கவனமா இருக்கணும், அந்த டைம்க்கு வந்துடும், அப்படி இருக்கும்ல. அந்த மாதிரி 2வது வருஷம் அத்தனை அழைக்கப்பட்டவங்களும் என்ன செய்யணுமா? மிகுந்த மனத்தாழ்மை, சாந்தம், இதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மனத்தாழ்மை வந்தாலே என்ன செஞ்சிடும்? சாந்தம் வந்துடும், பொறுமை வந்துடும். சாந்தம் வந்தாலே மனத்தாழ்மையும் பொறுமையும், பொறுமை இருந்தாலே நீடிய பொறுமையும் உடையவர்களால் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. இப்ப செய்றீங்க. இதுக்கெல்லாம் நேரம்லாம் கிடையாதுங்க. எங்களுக்கு 3 சொல்லி நேரம் கிடையாது. இதனால சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு சாங்க. ஆளுக்கு ஒரு ஆவியில வீட்டுல இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும் வீடு? பயங்கர கலையபரமா இருக்கும். இந்த ஆவியின் ஒருமையை ஆண்டவரோடு ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ளும்.
பரிசுத்தாவியோட ஒத்து போற நடக்கை முதல் நம்ம வாழ்க்கையில வேணும். அவர் சொல்றதை கேட்கணும். நீங்க நினைக்கணும் என்னமோ ஆண்டவர் நமக்கு பக்கத்து வீட்டு பையன் மாதிரி நம்ம நினைச்சிட்டு போய் விட்டுருக்க கூடாது. கூப்பிட்டா வருவான், கொஞ்சம் பால் வாங்கிட்டு வருவான், அவசரத்துக்கு தண்ணி வந்துச்சான்னு பாடுறேன், கரெக்ட் இருக்கா வீட்டுல அப்படி அப்படியெல்லாம் ஆண்டவர் ஒரு வானாதி வானங்களை படைத்தவர், வார்த்தையினால் படைத்த. அந்த பயம் இருக்குன்னா கரெக்டா எல்லாமே பண்ணுவீங்க. அல்லேலூயா. பண்ணலைனாலும் முயற்சி என்ன செய்யும்? நடந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. முயற்சி என்ன பண்ணோம்? நடந்துகிட்டே இருக்கும். அந்த விஷயத்தை நோக்கி நம்ம போவோம். ஜாக்கிரதையா தான் எல்லாத்தையும் நம்ம செய்வோம், அசட்டையா செய்ய மாட்டோம். ஒரு 2-3 வருஷம் ஆயிடுச்சுன்னா அந்த ரட்சிப்புக்கு என்னமோ நான் தான் சொந்தக்காரி மாதிரி, என்னை கேட்டுதான் எல்லாமே நடக்கும்ன்ற மாதிரி. அல்லேலூயா. கிடையாது. ஆண்டவர் மாறாதவர். எனக்குமே அந்த ரட்சிப்பு தூக்கிலாம் உங்க வேலையெல்லாம் ஆண்டவர் கொடுத்துட மாட்டார். அவர் தான் அந்த மகத்துவமான சிங்காசனத்துல உட்கார்ந்து இருப்பார். அவருக்கு தான் துதி, அவருக்கு தான் மகிமை, அவருக்கு தான் ரட்சிப்பு. அவருடைய மரியாதையை ஒரு துளி கூட குறைக்காதபடி அவர் என்ன சொல்றாரு பாருங்க, இந்த உலகத்துல வச்சிருக்கிற அதிகாரங்களே அவர் வச்சிருக்காரு. உங்களுக்கு மேல இருக்கிற ஆபீசரு, மேலாண்மைகள் எல்லாத்தையும் வச்சிருக்கிறது யாரா? ஆண்டவர் தான் வச்சிருக்காரு. அதுக்கே அடங்கி நடக்கிற. அப்ப அவரோட மேலாண்மைக்கே நம்ம நடக்க மாட்டோம். வச்சிருக்கிற அவரை மதிக்கணும்ல. அவர் வச்சிருக்கிற மேலாண்மை நம்ம போய் மதிச்சுட்டு வந்துடுறோம். ஆனா அவரு எல்லாவற்றையும் ஆளுகிறவர். வேதத்தை நிறைய படிக்கணும், நிறைய ஆராதிக்கணும், நிறைய துதிக்கணும். தெரியலன்றதுனாலதான் சீக்கிரமா வந்தீங்கன்னா என்ன செய்வீங்க? இந்த இடத்துல கற்றுக்கொண்டு ஆண்டவரை துதிப்பீங்க, கற்றுக்கொண்டு ஆண்டவரை துதிப்பீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, தாகமா இருக்கிறவங்களே வந்து என்ன செய்ய, இலவசமாய் தண்ணி கொண்டுட்டு போங்கன்ற. தாகமாவே இல்லையே, எங்க தண்ணி கொண்டுட்டு போகுது? தாகமா இருக்கிறவங்க மேல ஆவியை ஊற்றுவேன்றது. தாகமே இல்லையே ஆண்டவர் மேல. இத்தரியா அத்தரியா புடிக்கிட்டு ஓடுறதுக்கு தான் இருக்கிறோம் எல்லாரும். தெரியுங்களா ஆண்டவரே, அது தெரியுங்களா ஆண்டவரே, அடுத்து இது பண்ணணும் ஆண்டவரே, அது பண்ணணும் ஆண்டவரே. ஊழியக்காரங்களாம் வந்து நிச்சயமா உன் வேலையை நீ செஞ்சு ஆசீர்வாதத்தை, கல்யாணம்னா அந்த ஆசீர்வாதத்தை போட்டுப்போ, பிறந்தா ஒரு ஆசீர்வாதத்தை போட்டுப்போ, பிறந்த நாள் ஜபத்துக்கு வந்தீங்கன்னா ஒரு ஆசீர்வாதத்தை போட்டு கட்டாயம் பண்ணணுன்ற ஒரு சட்டங்காச்சாரமா என்ன செய்யுது இன்னைக்கு சபைகள் மாறிக்கொண்டு இருக்குது. அது எங்க இருந்து ஆரம்பிக்குது? உங்க வீடுகள்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. ஆண்டோடைய ஆளுகைகளை அசட்டை பண்ணாதீங்க. என்னுடைய ஆளுகையை ஏற்றுக்கொள்வோம். சில ஜனங்கள்ட்ட ஆண்டவர் எத்தனையோ முறை மன்றாடாத குறைய என்ன செய்யறாரு? அந்த தீர்க்கதரிசிகளை, ஊழியக்காரர்களை அனுப்பிட்டே இருக்காரு. கடைசி வரைக்கும் எரேமியா போராடிட்டு இருக்கான். அவனை தூக்கி உலையில போடுறதும், அல்லேலூயா, ஊழியக்காரனை அவனுக்கு இடுக்கத்தின் அப்பத்தை கொடுக்கறதும். இவன் ஒரு மைண்ட்ல சொன்னா, ஆண்டவர் சொல்றாருன்னு சொன்னா, இவன் வந்து இருக்கிறத குழப்பி விட பாக்குறான், ஜனங்களை கழிச்சு விட பாக்குறான், இந்த ஊரை தோத்து போக பண்றான். நிலைமை அதுதான்யா. நீ அந்நிய தேவர்களை ஆராதித்து அந்நியர்களை நாடி போனீன்னா உனக்கு வீழ்ச்சி உண்டாகும்னு அப்பயே எழுதி வச்சுட்டாரு. மோசே இருந்த காலத்திலே எழுதி வச்சுட்டாரு. இன்னைக்கு அல்லேலூயா, மனாசே ராஜா காலத்துல நின்றுகிட்டு என்ன சொல்றான்? நீ வந்து குழப்பி விட்டுருவ. சிதேக்கியா ராஜா காலத்துல ஜனங்களை எல்லாம் அப்படியே சோர்ந்து போக பண்ற. நீ பண்ணதெல்லாம் என்னவா? அந்த ஆலயத்துல கொண்டு போய் விக்கிரகங்களை தூக்கி கொண்டு போய் வச்சானா. அல்லேலூயா. இந்த தெய்வங்கள்லாம் எல்லாரையும் ஜெயிக்க வச்சிருச்சு. எதிரிகளா அதே தெய்வங்களை கொண்டு வந்து அதே உள்ள அப்படியே சிற்பாசரி செஞ்சு கொண்டு வந்து வச்சாங்க. இது மாதிரி இன்னைக்கு நம்முடைய ஆலயத்துக்குள்ள, நம்முடைய சரீரம் ஆகிய ஆலயத்துக்குள்ள என்னென்ன இருக்கு? ஆண்டவர் ஆள வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? எது உங்களை ஆண்டு கொண்டு இருக்கு? எது உங்களை ஆண்டு கொண்டு இருக்கு? தேவன் எங்களுடைய ராஜா, தேவன் எங்களுடைய ஆளுகிறவர்னு சொல்றதுக்கு உங்களுக்கு வெட்கமாய் இருக்கிற அளவுக்கு எது உங்களை ஆளுது? அப்ப அந்த தூக்கங்கள், அந்த சோர்வுகள், அந்த பாவங்கள், அது உங்களுக்கு பெருமையா இருக்கா? அல்லேலூயா. அது இழிவான ஒரு நிலைமை அல்லவா? அல்லேலூயா. அது இழிவா. இதெல்லாம் என்னை ஆளுதுன்னு சொன்னா எப்படி இருக்கு? அல்லேலூயா. இந்த சினிமா என்னை ஆளுது. அல்லேலூயா. ஒரு சோம்பேறித்தனம்லாம் என்னை ஆண்டுட்டு இருக்கு. அல்லேலூயா. பாருங்க, எதை என் வாழ்க்கையில ஆள விடுறேன் நான். அப்ப என்னையே மீறி சில விஷயம் போகுதுன்னா கேட்டவர்களை விட்டு விலகாதபடி என்ன செய்யணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்கிறதுக்கு என்ன செய்யணும்?
ஏன் இருதயத்தில் இருக்கிற போராட்டத்தை சரி பண்ணணும். மற்ற விஷயம் போயிட்டே இருக்கக்கூடாது. இதை ஸ்டாப் பண்ணி இந்த இடத்த சரி பண்ணிட்டு தான் என்ன செய்யணும், போகணும். வண்டி அங்கங்கே உடஞ்சு போயிட்டே இருக்கு, இஷ்டத்துக்கு போட்டுட்டே இருந்தால் என்ன பண்ணும், கண்ட்ரோல் இல்லாமல் ஒரு நாள் நான் எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்குவேன், இப்படி பண்ணனா அது அப்படி நின்றுக்கும், அப்படி பண்ணனா என் விஷயத்துக்கு தகுந்த மாதிரி கடைசியில் அங்கே விட்ட ஒயர்லாம் பிச்சுக்கிட்டு போச்சுன்னா என்ன செய்வீங்க, விளைவு ரொம்ப விபரீதமாக அப்படி இருக்கும். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஜபம் பண்ணுகிறதுக்கு ஜாக்கிரதையா இருக்கும். 1 பேதுரு 4 எதுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும், எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையா இருந்து. எல்லாத்துக்கும் முடிவு என்ன ஆயிடுச்சான், சமீபமாயிற்று. மேல உள்ள வசனங்களை நம்ம வாசித்து பார்த்தோமானால், முற்காலத்தில் சென்ற வாழ்நாள் காலத்தில் 3வது வசனம், சென்ற வாழ்நாள் காலத்தில் நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அடுத்தவங்க இஷ்டப்படி நீங்க நடந்தது போதும். இப்ப ஏன் இஷ்டப்படி நடன்றாங்க ஆண்டவர். முதல் நீ எப்படி இருந்தியா, மற்றவருடைய இஷ்டப்படி நடந்தியா. அப்ப நாம் காம விகாரத்தில் துரு இச்சைகளையும் நடத்திட்டு மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனை. இப்ப என்ன பண்றாங்க, துன்மார்க்க உலகில் இப்ப அது சென்ற வாழ்நாள் காலத்துல இருந்தோம். இப்ப அந்த துன்மார்க்க உலையில உழுவாம நம்ம இருக்கிறதுனால அவங்க ஆச்சரியப்பட்டு உங்களை திட்டுறாங்க. இதுக்குள்ள ஆயிடக்கூடாது, இது ஏதாவது பண்ணிட்டு இருக்கோம். ஏன் வீணான காரியங்கள் என்னை நோக்கி வருதுன்னா, நீ இறங்கி வா, இந்த சிலுவையிலேருந்து இறங்கி வாங்கின மாதிரி என்ன செய்யுது, இந்த பரிசுத்த நடக்கையை பார்த்து இந்த உலகத்தில் இருக்கிற இந்த புறஜாதிகள், சபையில் வந்தாலும் புறஜாதிலாம் எத்தனையோ இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் பார்வை, ஆண்டுடைய ஆளுகைக்கு உட்பட்ட அந்த ஜனங்களை பார்த்து என்ன செய்யுது, என்னோட கூட துன்மார்க்க உலையில நீனு வா, நீனு கொஞ்சம் நாங்கள் செய்கிற மாதிரிலாம் செய்ய, அப்ப நீ சைலண்டா இருப்பீல்ல, எல்லாரும் இருளுக்குள்ள வாழலாம்ல. அல்லேலூயா. இப்படி என்ன செய்யறாங்கன்னா தூஷிக்கிறார்கள். அப்ப உயிரோடு இருந்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிற தேவன்ட்ட கணக்கு கடவுள்கிட்ட ஒப்புக்கணும். ஒரு லைன் போடல பாருங்க, நியாய தீர்ப்பு கொடுக்கிறவர். ஏற்கனவே இறந்தவங்களுக்கும் இனிமே உயிரோட இருக்கிற நம்மளுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறவர்கிட்ட கணக்கு யார் சொல்லணுமா? கணக்கு ஒப்புவித்தல்னா என்ன தெரியுங்களா? கொடுத்ததுக்கு என்ன செய்யணும், கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவனுடைய வசனங்களை கேட்டதுக்கு எந்த அளவுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கோம், என்ன செய்யணும், கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதனால நம்ம என்ன செய்யணும்னா, அசதியா இருக்காம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். பாருங்க, லூக்கா 15:8 ஒரு பெண் காணாமல் போன காசை தேடுகிறார். படிங்க 15:8. அன்றியும் 10 வெள்ளிக்காசை உடையவனாய் இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? விளக்கை கொளுத்தி, விளக்கு இவ்வளவு நேரம் என்ன செய்யலாம், தெரியல. அல்லேலூயா. அதனாலதான் காணாம போயிருக்கு காசு. அந்த காசு இல்ல, நம்மளோட வாழ்க்கையில கொடுத்த அந்த காசு, ஆண்டவர் கொடுத்த அதுல 10 வெள்ளி காசு இருந்துச்சுல்ல. அல்லேலூயா. 10 காசுகள் இருந்துச்சுல்ல. இப்ப இதுல 1 தொலைச்சிட்டான், இப்ப மீதி 9 வச்சிருக்கா. என்ன செய்யற, விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி கண்டுபிடிக்கும் வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடும். என் வாழ்க்கையில எந்த இடத்துல நான் விட்டேன், எந்த இடத்துல விட்டியோ அங்க இருந்து மனம் திரும்ப. வெளிப்படுத்தின விசேஷத்துல எழுதப்பட்டு, அல்லேலூயா. ஆதியில இருந்த அன்பை நீ விட்டுட்ட, எங்க விட்டையா? வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 5வது வசனம். இந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து, அதுக்கு முந்தின வசனம், ஆதியில் இருந்த
இன்னைக்கு ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டுட்டோம். அல்லேலூயா. இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்று நினைத்து மனம் திரும்பி இல்லாவிட்டால் நீ செய்ய அந்த ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டுறாத, அதை கரெக்ட் பண்ணு. டைம் கொடுக்குறாரு. செய்யலைனா செய்யின்றாரு, அடுத்து செய்யலைனா நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு மனம் திரும்பாம இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா உன்கிட்ட இருக்கிற விளக்கு, உனக்கு இருக்கிற நன்மை, உனக்கு இருக்கிற வெளிச்சம் உன்னை விட்டு எடுக்கப்படும். ஹல்லேலூயா. அதனால என்ன செய்யணும்? அசதியா இராம ஜாக்கிரதையா இருக்கும். அசதியா இராம ஜாக்கிரதையா இருக்கும். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை சுதந்திரிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? பொறுமையாகவும் இருக்கணும், ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். அசதியாக இருக்கக்கூடாது. யாரும் எழுந்து நிற்போம்.